மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, செயின்கோவின் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் திரு சந்தானம் அவர்களே, ஓம்ரான் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு டாகுடோ இவானாக்கா அவர்களே, சிஏ தமிழ்நாடு தலைவர் ஸ்ரீ வத்சாம் அவர்களே, செம்கார்ப் நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் திரு விபுல் துலி அவர்களே, கிரீன்கோ குழுமத்தினுடைய தலைவர் திரு மகேஷ் அவர்களே, தொழில்துறையினுடைய செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குனர் சந்தீப் நந்தூரி ஐஏஎஸ் அவர்களே, திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே, பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டோட தொழில்துறை வரலாற்றிலையும் வளர்ச்சி வரலாற்றிலையும் இது மிக மிக முக்கியமான நாள். நம்மோட பொருளாதார திறனை உலகுக்கு எடுத்து காட்டுற நாளாகவும், தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறத உணர்த்துற நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். மாநாடுகளை நடத்துறதை விட அந்த மாநாடுகள் மூலமா எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம் என்பது போல அதுல தான் வெற்றி அடங்கியிருக்கு. அந்த மாநாடு மூலமா நாம் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட எண்ணிக்கை 631. ஈர்க்கப்பட்ட முதலீடுகளோட 6.64 லட்சம் கோடி ரூபாய். இது மூலமா 14 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 12 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 3 ஆண்டுகள்ல 31 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை உருவாக்குகிற வகையில 9,74,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். MOU போட்டதோட நம்மோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இருந்துடாம அந்த தொழில்களை நிறுவுறதுக்கு தேவையான ஆதரவு சேவைகள் அளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதோட முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிச்சு அந்த திட்டங்கள் விரைந்து செயலாக்கப்படுறத நம்மோட அரசு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஏதோ கடமையா மட்டும் கருதாம தன்னார்வத்தோட செயல்படுத்தி காட்டி வரும். அதை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதோட தொடர்ச்சியா சில திட்டங்களை துவக்கி வைக்கவும் சில திட்டங்களுக்கு அடிக்க நாட்டவும் நான் வந்திருக்கிறேன். 19 வகையான திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறேன். 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா 64,968 பேருக்கு வேலைகள் கிடைக்க போகுது. 28 வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு 51,157 கோடி ரூபாய். இது மூலமா 41,835 பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமா மாநிலம் வளருது. கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் மூலமா குடும்பங்களும் வளருது, வாழுது. அந்த வகையில் வளர்ச்சியோட அடையாளமா தொழில் நிறுவனங்கள் இருக்கு.